அதிசயமான முறையிலே இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலே பேச வேண்டும். உங்கள் உள்ளத்திலே ஆவியானவர் உறவாடும் பொழுது இந்த புதிய வாழ்விலே நாங்கள் மறு பிறப்பு அடைந்ததினாலே எங்கள் ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பதினாலே இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். உங்களுக்கு அதிசயங்களை அந்த வார்த்தை செய்ய முடியும். அது சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு உங்கள் உள்ளத்திலே வர வேண்டும், உங்கள் ஆவியிலே வர வேண்டும். வெளிப்பாடு வருவதற்கு மிக முக்கியம் அந்நிய பாஷை பேசுங்கள், பரிசுத்த ஆவியில் நிரம்புங்கள், துதியில் நிரம்புங்கள், வேத வார்த்தையில் நிரம்புங்கள். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். ஆவியானவர் உங்கள் ஆவியோடு இணைந்து எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி உங்களை நேசித்து உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் துன்பம் துயரங்களை மறந்து ஆவியில் நிரம்பி சந்தோஷமான ஒரு வாழ்வை கொடுக்கிற வெளிப்பாடு உங்கள் உள்ளத்திலே இனி உண்டாகும். இந்த புதிய ஆண்டில் ஆவியானவர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும், உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். சோர்ந்து போகாமல் உற்சாகமாக இந்த வார்த்தையின்படி உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியிலே நிரம்பி துதித்து நன்மைகளை அனுபவித்து எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். எனவே இப்பொழுதே இந்த நாளிலே உங்கள் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்து அற்புதம் செய்வார். God bless you.